வருண் டாக்ஸில் இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப கியூரியஸான சப்ஜெக்ட். சுத்தமாக அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியும் ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா மகா கும்பமேளா அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்து அதை பற்றி நிறையா நியூஸ்லாம் பார்க்கும்போது வந்து புரியுது. இன்னைக்கு கிஷோர் கே சாமி அவர்கள் வந்திருக்காரு திருப்பி நம்ம வருண் டாக்ஸில் நம்ம கூட பேசுறதுக்கு. வணக்கம். வணக்கம். பின்னணியிலேருந்தே சொல்லிடலாம். ஸோ கிஷோர் கே சாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னை வந்து நீங்கள் தான் விளாக்லாம் எடுக்கிறீங்களே, மகா கும்பமேளா போய் எடுங்க, 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அடுத்த செஞ்சுரிக்கு இதை ரெக்கார்ட் பண்ண ஒரே வீடியோவாக இதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாயிருச்சு. ஆனால் அதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால விளாக்லாம் பண்ணாமல் மகா கும்பமேளாவை உங்கள் வாயாலே வந்து நாங்கள் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ இப்போ எனக்கு கடைசியாக நான் அதை பார்த்த விஷயம், பெசன் நகரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் மகா கும்பமேளாவோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அது ஏதோ அரசியல் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் எனிவே அதுக்குள்ளே போவேன்னா, மகா கும்பமேளாவோட பின்னணியை பற்றி சொல்லுங்கள். எனக்கு க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக நடக்குது, இந்தியா முழுக்க போகிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒய்ஃப்லாம் கூட வந்து சொல்கிறேன் வெளிநாட்டவர்லாம் கூட வந்திருக்காங்க. ஏன் இந்த 144 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் இது நடக்கும்? ஏன் இந்த மகா கும்பமேளா நடக்குது? அதாவது இந்த இது பேர் என்ன, கும்பமேளா அப்படின்றது வந்துட்டு இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி அசுரர்கள் தேவர்கள் இவங்க வந்து அந்த மந்தார மலையை வைத்து பார்க்கடலை வந்து கடைந்த பொழுது அதில் இருந்து நிறைய விஷயங்கள் வெளியில், காமதேனு, மகாலட்சுமி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெளியில் வருது. அப்படின்னும் பொழுது அதில் இந்த அமுதமும் வருது, அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த வருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்வந்திரி அப்படின்றவர் தான் அதை கையில் வச்சுருக்காரு. தன்வந்திரின்றவர்கிட்ட வந்து அதை ஜெயந்தன், அதாவது இந்திரனுடைய மகன், அவர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை எடுத்துகிட்டு போனது அசுரர்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் அந்த கடையிறாங்க. அந்த மாதிரி வாசுகிங்கிற அந்த பாம்பு, இந்த பாம்புல இருந்து விஷம் வருது. அதை வந்து ஒரு சிவன், பரமசிவன் குடித்து விடுகிறார். அதனால் அவர் நீலகண்டன் அப்படின்னு பேர் வருது. ஸோ இந்த கும்பம் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அந்த இது இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய கலசம் தான் கும்பம். ஸோ இதை எடுத்துட்டு அவர் போயிடுறாருன்னா அவர் துரத்திட்டு போகிறாங்க அசுரர்கள். அப்போ அதை வந்து 12 நாட்கள், அதாவது அவர்களுடைய கணக்கில் 12 நாட்கள் அப்படின்னா, பிரம்மாவோட கணக்குப்படி 12 நாட்கள்னா 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அது. ஸோ அது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதை விற்கிறாரோ, அதை எடுத்துகிட்டு போகிறாரோ, அந்த இடத்துல எந்தெந்த சிந்தி இருக்கோ ட்ரெயில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நதிகளில் கங்கை, யமுனை, இந்த மாதிரி ஹரித்வார், இந்த மாதிரியான அதையெல்லாம் வந்து இந்த அமிர்தத்துடைய இது இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே ஸ்நானம் பண்ணுறது, குளிக்கிறது அப்படின்றத இதை வந்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதை வந்து அந்த பிரகஸ்பதியோடைய துணையுடன் தான் அந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு பக்கம் போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த பிரகஸ்பதியோடைய குரு உடைய அந்த இதை பிளானட்டரி பொசிஷனை வச்சு இது தேர்வு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, கும்பமேளா, அர்த்த கும்பு, பூர்ண கும்பு, மகா கும்பு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதுதான் இருக்கலே பிரைம். 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இந்த மாதிரி அது பிரிச்சு. இது மகா கும்புன்றது விட்டு 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஸோ இதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. 1870 இது நடந்திருக்கு. பிரிட்டிஷோட ஆட்சியில் அவங்க தான் அதை நடத்தினாங்க. ஓகே, கவர்மெண்ட் தான் நடத்தினாங்க. பிரிட்டிஷ் ஏன் நடத்துறாங்க இதை அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி மன்னர்கள்லாம் அங்கங்கே இருந்து அவங்க நடத்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ பண்ணியிருப்பாங்க. இதை வந்து அரசாங்கமாக செஞ்சிருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க முன்னெடுத்து நிச்சயம் மக்கள் அங்கங்கே செஞ்சுருப்பாங்க. ஆனால் அரசாங்கம் இதை எடுத்து நடத்துவது அப்படின்றது எப்போ வருது அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியா. அதுதான் ஐ வாண்டட் டு டேக் தட். அதாவது ஒரு ப்ரொக்ளமேஷன். நம்ம நிறைய என்ன புக் அது? இது சிவை சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுதின புக்கு, ஃப்ரீடம் ஃபைட்டர், அவருடைய புக் இது. அதில் வந்து அவர் குறிப்பிட்றாரு. அதாவது என்னென்னா, நம்ம இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வருது. அவங்களோட கட்டுப்பாட்டிலலாம் வந்து
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய முதல் சுதந்திர போராட்டம் என்று அறியப்பட வேண்டிய அந்த பர்டிகுலர் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் நடந்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்கவும் நடக்குது. வேலூர்லேருந்து ஆரம்பித்து மேலே லக்னோ வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போராட்டங்கள் நடக்குது, டெல்லி வரைக்கும் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டன் வந்து அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை அந்த துணை கண்டத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நேரடி கட்டுப்பாடு அதுக்கான அந்த ப்ரொக்ளமேஷனை அவங்க எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய இடம் வந்து பிரயாக்ராஜ்ன்றது இந்த இப்போ நடக்குது இல்லையா கும்பமேளா நடக்குது அந்த இடம் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஐ திங்க் அலகாபாத் அந்த இடம் அங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க. பிரயாக் அப்படின்னா என்னென்னா 2 நதிகளுடைய சங்கமம், கங்கா ஜமுனா அப்படின்ற அந்த 2 நதிகளுடைய சங்கமம். இந்த இடத்துல தான் அந்த ப்ரொக்ளமேஷனே அவங்க பண்ணுறாங்க. இந்த ப்ரொக்ளமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ரொக்ளமேஷன் இது என்ன சொல்லுதுன்னா we hold ourselves bound to the natives of our Indian territories by the same obligations of duty which bind us to all other subjects. So these obligations by the blessing of Almighty God we shall faithfully and conscientiously fulfill அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது அவங்க காட் தான் மீன் பண்றாங்க. அவங்க ஆல்மைட்டி காட்ன்றாங்க. எந்த இது மென்ஷன் பண்ணல. அண்ட் ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய இவங்களை வந்து நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம், அவங்களே எங்களோட சப்ஜெக்ட்ஸ் தான் மற்ற இடங்கள்ல இருக்க மாதிரி அப்படின்றத அவங்க இது பண்றாங்க. ஸோ இட் இஸ் அவர் ஏர்னஸ்ட் டிசைர், இதுலேயும் சொல்கிறாங்க இட் இஸ் அவர் ஃபர்தர் வில் தட் so far as may be our subjects of whatever race or creed be freely and impartially admitted to offices in our service. எங்களுடைய அலுவலகங்களில் எங்களுடைய நிறுவனங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்க இடம் எல்லாத்தையும் அவங்களை வந்து எடுத்துக்கலாம். அவங்க எந்த பின்னணியில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எஜுகேஷன், அபிலிட்டி, இன்டெகிரிட்டி இதையெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸாக வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் அவர் earnest desire to stimulate the peaceful industry of India to promote works of public utility and improvement. அதாவது நாங்கள் வந்து வெறும் நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம், மற்றபடி மக்கள் அவங்க வழிமுறையை பின்பற்றுவதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றத அவங்க ஆரம்பத்தில் இதுதான் ப்ரொக்ளமேஷனாக சொல்கிறாங்க. என்றைக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்க நவம்பர் 1, 1858. இதை எந்த இடத்துல பண்ணுறாங்க? டெல்லியில் சொல்லலை. இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து இந்தியா முழுவதுக்கும் எங்கேருந்து சொல்கிறாங்கன்னா பிரயாக் அந்த கும்பமேளா நடக்கிற இடம் பிரயாகில் இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ இதோடைய தாற்பயம் என்னென்னா இப்போ நம்ம கங்கா ஜமுனா தஹசீப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 2 நதிகளுடைய சங்கமம் அப்படின்றத வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 முக்கிய மதங்கள் பார்க்கப்பட்ட இந்து முஸ்லீம் இதோடைய ஒரு பிரதிபலிப்பாகவும் கூட சொல்லலாம், சிம்பாலிக்கா. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மகாகும்பு அப்படின்னு வர்றதை வந்து அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இதை ஒத்துக்கிறாங்க. அப்போது அவங்களே நடத்துகிறாங்க, அரசாங்கமே முன்னின்று நடத்துது. 1870 நடத்துது இது. அதுக்கப்புறம் வரக்கூடிய சக்ஸஸிவ் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஒரு முறை நடந்திருக்கும். அது வந்து நேரு ஐ திங்க் வாஸ் பிரைம் மினிஸ்டர்னு நினைக்கிறேன். அப்பப்போ இறக்கக்கூடிய அர்த்தகும்பு, பூர்ணகும்பு, இந்த அளவுக்கு இல்லாம இன்னும் கொஞ்சம் சிறிய லெவல்ல அதெல்லாம் வந்து அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு. பட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இதான் முதல் முறை இந்த மகாகும்ப மேளா நடக்குது. இந்த மகாகும்ப மேளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கோடி பேர் பங்கேற்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாகா சாதுக்கள்லேருந்து ஆரம்பித்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மடாதிபதிகள், பீடாதிபதிகள் எல்லாருமே அதில் வந்து கலந்துப்பாங்க. இது எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா உஜ்ஜைன், ஹரித்வார், இது மாதிரி அதுக்கப்புறம் பிரயாக்ராஜ், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இது நடைபெறும். இப்போ இந்த மகா கும்பம் வந்து பிரயாக்ராஜில் நடக்குது. ஒரு கும்பமேளா ஒரு இடத்துல நடக்கும். இன்ஃபேக்ட் எல்லா கட்சிக்காரங்களும் இதை வந்து அங்கே நார்த்தில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இதுக்கு வந்து துணை நிற்பாங்க. ஸோ கட்சி சார்பு இல்லாமல் பெரும்பான்மையான எல்லாருமே துணை நிற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இது மற்ற பகுதிகள்லையும் இது வந்து இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். லைக் நம்மளதில் மகாமகம் இருக்குது, மகாமகம் கும்பகோணம், சரியா, கும்பகோணத்தில் மகாமகம், அதுவும் அதே தான் தீர்த்த ஸ்தலத்தில் போய் நீராடுறது தானே. அதே மாதிரி புஷ்கரம் இருக்குது. இப்போ ஆந்திராவிலாம் எடுத்திங்கன்னா கோதாவரி புஷ்கரம், கிருஷ்ண புஷ்கரம்,
இதெல்லாம் இருக்குது. நர்மதா இது வந்துட்டு மகாராஷ்டிரா அந்த பகுதியில் அந்த இதில் இருக்குது. அது ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு இதுதான் இருக்குது. ஒரு நதியை ஒட்டி இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் நம்ம எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சிந்து சமவெளின்னு சொல்கிறோம் இல்லையா, சிந்து நதிக்கு பக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அந்த சிவிலைசேஷன் வந்து அந்த நதியை கொண்டாடுகிறது, ஜீவநதி அப்படின்னு கொண்டாடுவது என்பது நம்மளுடைய கலாச்சார வழிமுறையாக இருந்திருக்கு. அப்போ இதை கொண்டாடும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வைகை ஆற்றுக்கரையில் இந்திர விழா கொண்டாடுறது அப்படின்னு சிலப்பதிகாரத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது குறித்த குறிப்புகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நதியையும் கொண்டாடுவது, அதற்கு சங்கமிப்பது அப்படின்றது வந்து ஒரு வழக்கமாகவே இங்கே இருந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம பல குறியீடுகள், பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் பார்த்து நிறைய நம்ம அடையாளங்கள் எல்லாம் வைத்து இதை நம்ம முன்னெடுக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இதை வந்து ஒரு யுனைட்டிங் தி கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியை யுனைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம், கொண்டாட்டம். ஸோ அதனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்குது. இதில் இன்னொரு காரணமும் இருக்குது கவர்மெண்ட் முன்னெடுக்குது. என்னென்னா, 44 கோடி பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னும் பொழுது இந்த 44 கோடி பேருக்கும் வந்து பாதுகாப்பு அப்படின்றத வந்து உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக. மேசிவ், நம்ம கண்ட்ரியோட ஆல்மோஸ்ட் 1% வந்து அந்த இடத்துக்கு போடுறாங்க. எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அவங்க வந்து பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 6000 கோடி ரூபாய் வந்து மாநில அரசாங்கமும், உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கமும் 6000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கமும் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இப்போது 44 கோடி பேர்னு வச்சுக்கோங்க. 44 கோடி பேரில் ஒரு 14 கோடி பேர் வந்து லோக்கலாக இருக்கக்கூடியவங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். யூபியிலேருந்தே வருவாங்க. சும்மா ஒரு கணக்காக சொல்கிறேன் நான். அப்படியே அந்த யூபி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து, பீகார் யூபியிலேருந்து வராங்க. மற்றவங்க எல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க. இப்படி வெளியிலேருந்து வரக்கூடியவங்க சராசரி எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? ஸோ செலவணி நல்லா பெருசாக 2000 ரூபாய் ஆளுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு ஆவரேஜாக சொல்கிறேன் நான். 2000 ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா இது எவ்வளவு ரொட்டேஷன் ஆஃப் மணி ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1,00,000 பேர் போகிறாங்கன்னு வைப்போம். சும்மா ஒரு கணக்கு. கண்டிப்பாக போகிறாங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. 1,00,000 பேர் போகிறாங்கன்னு வைங்க. இந்த 1,00,000 பேர் இங்கேருந்து போகிற வழியெல்லாம் ஏதாவது செலவு பண்ணிட்டு தான் போகணும். உணவு தேவையான ஏதாவது ஒன்று செலவு பண்ணிட்டு தான் போகணும். அப்படின்னும் பொழுது இது எத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது, பொருளாதார ரீதியாக எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ யூ மல்டிப்ளை 2000 rupees on an average into 30 crore people வச்சு 30 கோடி பேர் 2000 ரூபாய் ஆவரேஜாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ கோடி, 1000 கோடி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ 1000 கோடி இருக்கணும் ஜென்ரேட் பண்ண போகுது. அப்போ இது வந்து ஹியூஜ் ரெவென்யூ வந்து இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக, இதுதான் நான் முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு எக்கனாமி பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பண்டிகைகள், நகை வாங்குற பழக்கம், திருமணங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, திருமண சீசன் முடிஞ்சுது. அக்டோபர் நவம்பர் இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமண சீசன் முடிஞ்சுது. நீங்கள் கிட்டத்தட்ட அஃபீஷியல் ஃபிகர்ஸ் சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா 80,000 கோடிக்கு அதை சுற்றி வியாபாரம் நடந்திருக்கும். என்ன நீங்கள் சும்மா ஒரு இந்த ஷெர்வானி வாங்குறாங்களே, ஷெர்வானின்றது அந்த ஆம்பளை சுடிதார், அந்த ஆம்பளை சுடிதார் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் வாங்கியிருப்பாங்க. அதை எத்தனை பேர் போடுவாங்க திருப்பின்னு நினைக்கிறீங்க? ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பீரோலே இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அது ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் யாராவது போட்டால் தான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போடுறதே கிடையாது. அந்த ஒரு அக்கேஷனோட முடிஞ்சு போயிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது. ஏன்னா திருமணங்கள் வந்து இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை வந்து கடன் சுமையில கொண்டு போய் தள்ளி இருக்குன்றதையும் நம்ம பேசுகிறோம். அதே சமயத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இதனால் வாழுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். பூ தொடுக்கிறவங்கலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ குடும்பங்கள் இதனால் வாழ பண்றவங்க நல்லா வாழ்றானோ இல்லையோ, இது மூலியமா நிறைய பேர் நல்லா வாழ்றாங்க. எத்தனையோ குடும்பங்கள் கடன் சுமைகளையும் போகுது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸும் இருக்குது. இது வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு நாள் வேற ஒரு விவாதமாக பண்ணலாம். கமிங் பேக் டு திஸ், இந்தியாவிலே என்னங்க ஒரு பெரிய ஒரு ரிலீஜியஸ் ஈவெண்ட்னா இதுதான். இது வந்து இப்போ இது வந்து தீபாவளி மாதிரியான ஈவெண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஆனா ஒரே இடத்துல சங்கமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு. நான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லி அப்புறம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் வரேன். ஓகே, அது வேற இருக்கா? நெகட்டிவ் வேற இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதுல என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி எக்கானமி ஃப்ளரிஷ் ஆகுது. இப்போ நீங்கள் 140 கோடி பேர் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, 140 கோடி பேரில் மக்களில் ஒரு 30லேருந்து 40 கோடி மக்கள் தொகை கொண்டவர்களுடைய வாங்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த எக்கானமியை ரன் பண்ணுது.
மற்ற 100 கோடி பேர் இதில் தான் சஸ்டெயின் ஆகிறாங்க, அந்த காசை வெளில எடுக்குது அதனால இதுல தான் சஸ்டெயின் ஆகிறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் ஸ்பின் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கும் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் பண்ணும், கண்ட்ரிக்கும் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணும், போகிற வழியெல்லாம் ஜேர்னி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஏற்படுத்தும். இது ஒரு பார்வை. ரெண்டாவது, நம்மளை வந்து நம்மளுடைய லெகசியில் நம்மளுடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸு இதையெல்லாம் வந்து முன்னுக்கு கொண்டு வருது. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் ஃபார் டூரிசமும் ஏற்படுத்துது. நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நவ் லெட்ஸ் கம் டு தி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது கூடுகை, அதை வந்து தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அங்கே டெவலப் பண்ணியிருக்கோமா அப்படின்னா, அவசர கதியில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துறீங்க. இப்போ உதாரணத்துக்கு 12,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு நீங்கள் இதுக்கு இந்த 12,000 கோடி ரூபாயில் எத்தனை ஊழல் நடக்கும்? கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இங்கே பெரிய ஒரு, அதாவது அந்த 12,000 கோடி ரூபாய் நல்ல விஷயங்களுக்கு போக வேண்டியது, ஆனால் அது போயிருக்கா அப்படின்றது கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா 1,70,000 டாய்லெட்ஸ் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது டிஸ்போசபிள் இதுவாக வந்து வச்சு டாய்லெட்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க, சரியா? ஆனால் அதை யூஸ் பண்ணுறவங்க யாரும் வந்து அதை சரியாக பண்ணுறதில்ல. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து சஃபாய் கர்மச்சாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா 90% ஒரே கம்யூனிட்டியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது என்ன பெருசா இவங்க கொடுக்க போகிறாங்க, ஒரு நாளைக்குன்றது 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்க போகிறாங்க. பட் அவங்களுக்கு அது பெரிய பணம்னு அவங்க நியமிக்கிறாங்க. எத்தனையோ 1000 பேரை நியமிச்சிருக்காங்க. பட் எத்தனை 1000 பேரை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ லட்சம் பேர் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல், அதாவது அவங்க வந்து கிளீன்லினஸ்ன்றது பேசிக்காக இருக்கணும், அது இல்லாமல் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணாமல் போயிடுறாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்வு இல்லை, இது வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு கூடுகை. அப்படிங்கிறப்போ கிளீனினஸ் அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டாக வந்து கண்டிப்பாக பார்க்கப்படும். பெரிய ஒரு பிரச்சனையாக அது இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய காஸ்ட் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், அதாவது நம்ம படிநிலைகள் இருக்கு இல்லையா, இந்த சாதிய படிநிலைகளில் இது வந்து அப்பட்டமாக வந்து வெளியில் தெரிய வருது. அந்த இடத்துல வந்து நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா, இவங்க மட்டும்தான் 90% அதில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த சமுதாயத்தில் அவங்க மட்டும்தான் அதை செய்கிறாங்கன்ற நிலை இன்னும் இருக்குல்ல 2025. அது இது வந்து அப்பட்டமாக வெளிப்படுது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கிரே ஏரியாஸ். அதுக்காக இது சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நெகட்டிவாக இப்படி ஒரு கூடுகையே நடக்கக்கூடாது, இப்படி ஒரு இதுவே நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை இது வந்து காட்டுமிராண்டித்தனம் சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரியான முட்டாள்தனமான கூட்டெல்லாம் நான் வைக்கல. பட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொசைட்டியில் எங்கெங்கே வந்து கிரே ஏரியாஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, பேசாத மைனஸும், இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் பார்க்கக்கூடியது. அப்போது கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து தயார் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான, பிகாஸ் இது 144 இயர்ஸில் ஒன்ஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கவர்மெண்ட்டில் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தாது, இன்னும் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்ம பிரதமர் போய் கலந்துப்பார். ஏன்னா 144 நம்மளே வந்து அடுத்த கும்பமேளாக்கு மகா கும்பமேளாக்கு இருக்க மாட்டோம். நம்மளோட இந்த பதிவு கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறப்போ எத்தனை நாள் நடக்குது, இது குறிப்பாக என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அது சொல்லி ஆரம்பிச்சுது. 13th of January February 26th வரைக்கும் நடக்குது. ஸோ இங்கே இப்போவும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெர்ஹாப்ஸ் யூ ஷுட் மேக் தட் ட்ரிப். நீங்கள் போய், ஏன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நீங்கள் அதை யூ கேன் விட்னஸ் இட் அப்படின்னும்போது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணலாம். டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு ஆசையாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற அந்த 45 கோடி பேர் அங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த பிரம்மாண்ட அந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஒருத்தங்க போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரமிப்பாகவும் மலைப்பான ஒரு பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம போகிறோமோ இல்லையோ ஒரு கிளிம்ஸ் ஆஃப் இட் அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதோட பிரம்மாண்டம் வியக்க வைக்கும் விதமாக இருக்குது. நிறைய தகவல்களில் ஒரு இந்த சுருக்கமான நேரத்தில் வந்து நமக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.